இந்து மத கொள்கையை எதிர்ப்பவன். இஸ்லாத்து கோட்பாடுபடி அங்கே ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்பது இஸ்லாத்தினுடைய கருத்து. இருந்த போதிலும் இந்து மதத்திலிருந்து மதமாகின்றவர்களுக்கு இஸ்லாத்தில் தனிநிகர் அந்தஸ்து தரப்பதில்லை என்று புகார்கள் வருகின்றது. குறிப்பாக இந்து மதத்திலிருந்து கலப்பு திருமணம் செய்கின்ற நண்பர்களுக்கு சரிநிகர் அந்தஸ்து தரப்பில் என்பதாக தகவல். அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டாரு, இஸ்லாத்துல சகோதரி இருந்தாலும் புதுசா இஸ்லாத்துக்கு வர்றவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கறது இல்லைன்னு கேள்விப்படுறோம் அப்படின்னாரு. அது தப்புங்க. ஏன்னு சொல்றேன்னு கேளுங்களேன். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, பரம்பரை முஸ்லிமை விட புதிதாக வந்தவன் சிறந்தவன். உலகத்துல எந்த கட்சியும் எந்த இயக்கமும் சொல்லாத தத்துவம் இது. ஒரு திமுகவில் போய்கிட்டு நேத்து வந்தவன் சேர்ந்தவனா 20 வருஷம் இருந்தவனா சேர்ந்தவனான்னு கேட்க பார்ப்போம். நேத்து வந்தவர் சேர்ந்தவன் சொல்ல மாட்டார். சீட்டு கொடுத்தா பழைய ஆள்ல ஓடி போயிருவான். நேத்து கட்சியில சேர்ந்த ஆளுக்கு சீட்டை கொடுத்தா பழைய ஆள்லாம் ஓடியே போயிருவான். இது எந்த கட்சிக்கும் எந்த மதத்துக்கும் எந்த இயக்கத்துக்கும் எந்த சங்கத்துக்கும் சொல்லவே முடியாது. இஸ்லாம் மட்டும் சொல்லுது, உங்களை பார்த்து சொல்லுது, உங்களை விட இன்னைக்கு ஒருத்தர் வர்றாரு அவர் சிறந்தவர்னு சொல்லுது. ஏன்? நீங்க வாரிசு முறையில வந்துட்டீங்க, விளங்கிக்கிட்டு வரல. அந்த விளங்கி வர்றாரு. நீங்க இஸ்லாத்துல இருக்கிறதுக்காக தியாகம் பண்ணல. தாயை இழக்கல, தந்தை இழக்கல, அண்ணனை இழக்கல, தம்பி இழக்கல, மாமனை இழக்கல, மச்சானை இழக்கல. எல்லாரோட இருந்துகிட்டு முஸ்லீமா இருக்கிறீங்க. அங்கிருந்து ஒருத்தன் வந்தான்னா அவன் அண்ணனை பகச்சிட்டு வர்றான், தம்பியை பகச்சிட்டு வர்றான், அத்தாவை பகச்சிட்டு வர்றான், அம்மாவை பகச்சிட்டு வர்றான். அவன் மட்டுமே வர்றான், விளங்கி வர்றான், தியாகம் பண்ணிட்டு வர்றான். அதனால இது எல்லாத்துக்கும் போக இஸ்லாம் என்பது அதற்கு முன்னுள்ள பாவங்களை எல்லாம் அழித்து விடும் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாமும் யஹ்திமு மா கான கப்லஹு, அதற்கு முன்னுள்ள பாவங்களை எல்லாம் இஸ்லாம் அழித்திரும். ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தார்னா அவருடைய பாவமே அவருக்கு இல்ல. நீங்க பாவிகளா இருக்கிறீங்க, நிறைய பாவங்கள் செஞ்சிருப்பீங்க. அவர் இஸ்லாத்துக்கு வருவதே தௌபா, பியூர் பண்ணி ஃபில்டர் பண்ணி வர்றார். இப்படி அந்தஸ்து மார்க்கம் கொடுக்குது. நடைமுறையில் எடுத்துக்கிறங்க, என்ன குறை வச்சிருக்குது? ஒருவரையும் கிடையாது. எத்தனையோ ஊர்கள்ல பள்ளி வாசல்கள் இன்னைக்கு இமாம்களாக தொழுகை நடத்தக்கூடியவர்களாக புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். இந்த அறந்தாங்கில இருக்கிறாங்களா, இந்த இஸ்லாத்துல வந்த சகோதரர் அவர் படிச்சு யாரு பள்ளி வாசல்ல இமாமா இருக்க தொழுகை நடத்துறாரு எங்களுக்கெல்லாம். அப்ப 3 மாதம் தான் ஆச்சு. 3 மாதம் வந்தவரை முன்னாடி நிப்பாட்டி அவரை ஃபாலோ பண்ணி என்ன அந்த ஒருத்தர் தொழுதுகிட்டு இருக்கிறோம். அது நடைமுறையில் இல்லைன்னா நீங்க சொல்லாதீங்க. பெரிய அந்தஸ்து கொடுக்கிறோம். பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்தாங்க. கொடிக்கால் ஷேக் அப்துல்லாங்கிறவர் வந்தாரு. அவர் தலித் சமுதாயத்தில் வந்தாரு. செல்லப்பா, கொடிக்கால் செல்லப்பா அவருடைய பழைய பேரு. அவர் என்ன அந்தஸ்து எல்லாம் போயிட்டாரு, சமுதாயத்தில் கண்ணியமா மதிக்கப்படுறாரு. அதே மாதிரி வீரபத்திரன் முஹிபுல்லா வந்தாரு. புத்த மத சாமியார் இருந்துட்டு வந்தாரு. இன்னைக்கு பெரிய பிரச்சாரகர், அன்னைக்கு நல்ல அந்தஸ்தோட முஸ்லிம்களால் ரொம்ப சாச்சா என்று ரொம்ப மரியாதை அழைக்கப்படக்கூடியவர் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி வீரபத்திரன் மேலக்கால் வீரபத்திரன் வந்தாரு. இன்னைக்கு பிலால் என்ற பெயர்ல இன்னைக்கு அவரு பெரிய முயற்சி பள்ளிவாசம் கட்டிருக்காரு அந்த மேலக்கால. அப்ப பள்ளிவாச கட்டுறாருன்னா அவர் போய் கேட்டா மக்கள் கொடுக்கறாங்க அவரை நம்பி. அந்த அளவுக்கு சமுதாயத்தில் மதிப்புக்குரியவங்களா இருக்கிறாங்க. அதனால அடியார் வந்தாரு, முரசொலி அடியார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. முரசொலி பத்திரிகையில் அவர் எழுதினாருங்கிறதுக்காக வேண்டிய நாங்கள்லாம் அந்த காலத்துல முரசொலி படிப்போம். அப்படி எழுத்துல விளையாடுவார் முரசொலி அடியார். அந்த முரசொலி அடியார் அப்துல்லா அடியாரா மாறி இஸ்லாத்துக்கு வந்தாரு. என்ன கண்ணியம் குறைஞ்சிச்சு அவருக்கு. மற்ற இடத்துல இருக்கும்போது ஜெயலலிதா காலில் எம்ஜிஆர் காலில் விழுந்துட்டு இருந்தாரு. இஸ்லாத்துக்கு வந்தோம் யாரு காலையும் விழுவல, கண்ணியமா தான் இருந்தாரு. சமுதாயத்திலையும் ஒவ்வொரு பள்ளியிலையும் அவருக்கு மரியாதை. ஒவ்வொரு முஸ்லீம் இந்த மாதிரி கூட்டங்கள்னா அவர் சிறப்பு சொற்பாளர் கூப்பிடப்பட்டு பேசுவதற்கு அழைக்கப்பட்டார். நாட்டில் அவர் தெரியாத இலங்கையில, மலேசியாவுல, ஜியாவுலுக்கு கூட்டிட்டு போனார். அவரை ஜியாவுலுக்கு பிரதமரா இருக்கும் போது கூப்பிட அந்த அடியார் யார் அந்த அடியார் பார்க்கணும்னு சொல்லி அவரோட போய் அந்த ஆளு போய் இது பண்ணிட்டு வந்தாரு. இந்த முஹிபுல்லா இஸ்லாத்துக்கு வந்து சவுதி மன்னர் அவர் கூப்பிடுறாரு. முஹிபுல்லா அந்த புத்த மதத்து சாமியாரா இருந்து இஸ்லாத்துக்கு வந்த முஹிபுல்லா சென்னையில் இருக்கிறார். அவர் சவுதி மன்னருடைய அழைப்புல ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றாரு. அவர் சவுதி மன்னர் செலவுல. அப்ப அந்த மாதிரி மன்னரோட கை குளிக்கிற அளவுக்கு அப்படி நெருக்கத்தை தான் அடைஞ்சிருக்காங்களே தவிர கண்டிப்பா அது போய் சில நீங்க சொல்றது ஒண்ணு உண்மையை ஒத்துக்கிறேன். விரல் விட்டு எண்ணக்கூடிய 2-3 மூட முஸ்லீம்கள் இருக்கிற ஊர் இருக்கு. அவனை என்னமோ பரம்பரைகளை நம்ம பெரிய சிறந்தவர் நினைச்சுக்கிட்டு அப்படியான 2-3 ஊர்ல நாசக்கர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களை திருத்துறோம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி செய்யாத ஒன்னே விட எல்லா ஊர்லயும் கிடையாது. 1999 ஊர்ல உள்ள முஸ்லீம்கள் கரெக்டா இருக்காங்க. அந்த விஷயத்துல 1000ல் ஒரு கிறுக்கன் இருக்கான். அவனும் அப்படி நடத்துறாங்கன்னா நாங்க அதை உணர்றோம். அவர்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மாத்துவோம், முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி நிச்சயமா கிடையவே கிடையாது. இருந்தா வளராதுங்க. கூட்டம் கூட்டமா கிராமம் வருவாங்களா? அப்படிலாம் இருந்தா
யோசிச்சு பாருங்க. அடுத்து